கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இயேசுவின் கரம் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. அவருடைய ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் மறுரூபப்படுத்தி அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புவாராக. நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த காலத்திலும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தராகிய இயேசுவுக்கு மகிமை கொடுக்கும் ஜனங்களாக நீங்கள் மாறுவீர்களாக. 45ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் ஆவியான தேவன் இந்த மகத்துவமுள்ள அபிஷேகத்தை குறித்து நமக்கு அவர் போதிக்கிறார். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீர்களா? இன்றைக்கு அபிஷேகம் வல்லமை, அபிஷேகம் வல்லமை என்ற 2 வார்த்தைகளும் உலகம் முழுவதும் ஆவிக்குரிய சபைகளில் அதிகமாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லாரும் ஆர்ப்பாட்டத்தோடு கூட சபை ஆராதனைகளில் எல்லாருமாய் விரும்புகிறார்கள். ரொம்ப நல்லது. ஆனால் தேவன் நம்மை அபிஷேகிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கிரமத்தை வெறுத்து விட்டுவிட வேண்டும், மாம்சிகத்தை வெறுத்து விட்டுவிட வேண்டும், அநீதிகளை வெறுத்து விட்டுவிட வேண்டும், உலக இச்சைகளை வெறுத்து விட்டுவிட வேண்டும், நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் விட்டுவிட வேண்டும். இப்படி நமது சுயத்தை சாகடிக்க விட்டுவிட பரம தகப்பன் அவருடைய அபிஷேக ஆவியால் நம்மை நிரப்பி ஆனந்த தைலத்தாலே நம்மை அவர் எழுப்புவார். அப்பொழுது நமது வாழ்நாளில் எல்லா செயல்பாடுகளிலும் தேவ ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும், தேவ ஆவியானவருடைய சத்தியம் இருக்கும். தேவ ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தி உயர்த்தி காட்டுவார். அபிஷேகம் சகல கட்டுக்களை முறித்துவிடும், எல்லா நோய்களை முறித்துவிடும், எல்லா தீமைகளை முறித்துவிடும், எல்லா எதிரிகளுடைய தடைகளை அபிஷேகம் முடித்துவிடும். ஆகவே அபிஷேகம் வல்லமை என்று வெறுமனமே சத்தம் போட்டு கொண்டு இல்லாமல், அந்த அபிஷேக வல்லமை நம்மேல் வருவதற்கு நாம் அக்கிரமங்களை வெறுத்து விட்டுவிடுவதில் உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, நாங்கள் அபிஷேகப்படவும் நாங்கள் உமது வல்லமை பெறவும் நீர் விரும்புகிறீர். ஆனால் வெறும் அபிஷேக வல்லமை என்று சொல்லி கொண்டிருப்பதனால் மாத்திரம் அது ஒருவரையும் நிரப்பி விடாது. அக்கிரமங்களை சாகடிக்கிறவர்கள், பாவத்தை சாகடிக்கிறவர்கள், சுயத்தை சாகடிக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்டு தன்னை முழுவதும் தருகிறவர்கள் மேல்தான் அந்த அபிஷேகம் வல்லமை நீர் இறக்குகிறீர், ஊற்றுகிறீர். அப்படியாக நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சுயத்தை அனுதினமும் சாகடியுங்கள், மேன்மையானவைகளை நீங்கள் காண்பீர்கள்.